வணக்கம், நமஸ்காரம், திருச்சிற்றம்பலம். பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் சனி பகவான் நமக்கு நன்மை தருகிறாரா தீமை தருகிறாரா என்று நமக்கு தெரியாது. அதனால் யாராவது ஜோசியத்தை கொடுத்து பார்த்தா மாத்திரம்தான் நமக்கு தெரியும். ஆனால் இயற்கையிலே நமக்கு தொழிலுக்கு அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் தான். சனி பகவான் தான் நம்முடைய கர்மா, நம்முடைய ஒரு தொழிலை செய்து அதன் மூலம் குடும்ப வருமானத்தை ஈட்டி நாம் குடும்பம் குழந்தைகள் எல்லாரையும் பாதுகாப்பதற்கு. அப்போ சனி பகவான் மிக நல்லவர். ஆனால் நம்ம ஜாதகத்தில் சனி பகவான் மெதுவாக செயல்படுவார். அவர் ஒரு ஸ்லோ பிளானட். ஸோ அதனால் சனி திசை நடக்குது, அட்டம சனி வருது, 7.5 சனி நடக்குது, கண்டை சனி நடக்குது அப்படிங்கிறவங்க. இப்போ தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி, ரிஷப ராசிக்காரர்களுக்கு நல்லா இருக்குது, மேச ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி, கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடக்குது, மீன ராசிக்காரர்களுக்கும் ஜென்ம சனி நடக்குது, கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டை சனி நடக்குது. ஸோ இப்படி எல்லாம் இந்த சனி பகவான் இருக்கும் பொழுது சிம்ம ராசிக்கு அட்டம சனி. இப்படி சனியினால் 12 ராசிகளில் இருக்கக்கூடியவர்கள் பாதிப்படைவாங்க. ஆனால் அந்த பாதிப்பு காலத்தில் நம்மை காப்பாற்றுறதுக்குன்னு கடவுள் முன்னமே சில மகான்கள் மூலமாக சில அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கிறார். அது என்ன அதிசயம் அப்படின்னு கேட்டால், மகான் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள்னு ஒரு மகான் அவர் ஒரு நாள் தியானத்தில் இருக்கும் பொழுது குடுமையான் மலையில் ஒரு குகையில் ஒரு அத்திமரத்து அடியில் அமர்ந்து அவர் தவம் பண்ணுறார். மலைக்கு வடக்கே ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில் வீரப்பட்டிங்கிற ஊரில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளர அதிசயமான ஒரு மரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த மரம் பாருங்க, இடி விழுந்து கருகி பட்டு போயிருப்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியால் பார்த்தார். ஆனால் ஒரு பெரிய மகிமை பொருந்திய ஒரு மரம் அது. அந்த மரத்துக்கு பேர் தாண்டி மரம். இந்த மரத்திற்கும் நலமகாராஜாவுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பொதுவாக திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி திருநள்ளாற்று தர்பாரிணீஸ்வரரை வணங்கி சனீஸ்வர பகவானை வணங்கி வந்தால் சனியினுடைய தோஷம் போகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் எப்படி சனி பகவானுக்கு சனி பிடிச்சார்? அதாவது சனி பகவான் இந்த நலமகாராஜாவை ஒழுக்கத்தோடு வாழ்ந்திருக்கிறார். 36 ஆண்டு காலம் அவர் இடைவிடாது நலனை பின்தொடர்ந்தே போயிருக்கார். அவங்ககிட்ட எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல. அவங்ககிட்ட எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. ஒழுக்கம், ஆச்சாரம், நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், மனித அனுமானம், தெய்வீகம், பெரியோர்கள், இப்படி எல்லா விஷயத்திலும் பெர்ஃபெக்டாக இருக்கிறான் நலமகாராஜா. ஆனால் அவனை எப்படியாவது சனி பகவான் பிடிக்கணும். ஒரு நாள் என்ன பண்ணார், ஏதாவது ஒரு காரணம் இருந்தால் போதும் உள்ளே நுழைஞ்சிடலான்னு முடிவு பண்ணார். ஒரு சமயம் நலமகாராஜா கால் கழுவும் போது காலில் ஒரு சொட்டை விழுந்துருச்சு. இந்த இடத்துல கால் விரல்ல இல்லை. இப்போ சனீஸ்வர பகவான்னா காலுக்கு தான் அதிபதி அவர். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது இந்த சொட்டையாக இருக்கிறனால அந்த சொட்டை வழியாக உள்ளே ஏறி அவனை பிடிச்சிட்டார். நலமகாராஜா எல்லா சிரமங்களையும் சந்தித்தார். அதே போல் சனி தோஷத்தினால் இழந்து அவர் சமையல்காரனாகவும் மாறிட்டார், தேரோட்டியாகவும் வந்தார். அவர் மாதிரி தேரோட்ட முடியாது. அப்படி தேரோட்டியாக இருக்கும் பொழுது ஒரு நாள் ராஜாவோட அங்கவஸ்திரம் தேரில் போய்கிட்டு இருக்கார். ராஜாவை உட்கார வச்சு போய்கிட்டு இருக்கார். அந்த ராஜாவில் மேலே இருக்க அங்கவஸ்திரம் காற்றுல பறந்து கீழே விழுகுது. அதை தேடி எடுப்பதற்காக ரதத்தை வேகமாக போனவர் நிறுத்திட்டு கீழே இறங்கி தேடி வரும்போது ஒரு மரத்தின் மேலே ஒரு வஸ்திரம் இருப்பதை பார்த்துட்டார். அவர் என்ன பண்ணார், எந்த மரத்தையும் நம்ம பார்த்த உடனே இலையை பிடுங்கக்கூடாது. அந்த மரத்தை பார்த்தா அது கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி மரத்தை சுற்றி அந்த மரத்து மேலே இருக்கக்கூடிய பொருள் எடுக்கிறதுக்காக அவர் அந்த மரத்தை வணங்கிட்டு மேலே ஏறியிருக்கார். வஸ்திரத்தை எடுக்கும்போது முன்பாக அந்த மரத்தை பார்த்தார். அதில் ஒரு 4 கிளைகள் 4 பக்கமாக 4 வேதங்களாக 4 திசையை நோக்கி இருப்பதை பார்த்தார். இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 4 கிளையிலையும் ஒவ்வொரு பழம் பழுத்திருக்கு. இது என்னடா அது இருக்குன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு பழமாக வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்கிறார். ஒவ்வொரு பழமாக சாப்பிட்டு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையாக இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை. அப்படி ஒவ்வொரு சுவையாக இருக்கக்கூடியதை பார்த்துட்டு அவர் என்ன பண்ணார், அந்த வஸ்திரத்தை எடுக்கும் போது ஒரு அசிரீரி வாக்கு ஒலிக்குது.
நலமகராஜா, சனி பகவான் நான் பேசுகிறேன், இன்னையிலேருந்து உனக்கு சனி தோஷம் விலகிருச்சு அப்படின்னு சொல்கிறார். அவரை நமஸ்காரம் பண்ணிவிட்டு, நீ இங்கேருந்து திருநள்ளாறு போய் அங்கே போ, உனக்கு நான் அனுக்கிரகம் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த வரலாற்றுக்கும் இந்த தாண்டி மரத்துக்கும் உள்ள சிறப்பை மகான் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் ரொம்ப அழகாக சொல்கிறார். இவ்வளவு சிறப்பு பெற்ற நலமகராஜனுக்கு சனி விலகச் செய்து தான் இந்த தாண்டி மரம். இதை உலக அறியும்படியாக சொல்லணும் இல்லையா? அதனால் சுவாமிகள் தாண்டி வனத்தை அடைந்து அந்த பட்டுப்போன மரத்துக்கிட்ட உட்காந்து அந்த மரத்தினுடைய தூருக்குள்ளர ஒரு பொந்துக்குள்ளர சுவாமிகள் அமர்ந்து தியானத்தை தொடங்கினாங்க. சிறிது நாட்கள் கழித்து பார்த்தா பட்டுப்போன அந்த மரம் மெல்ல தளிர்க்க தொடங்கி விட்டது. பரவி படர்ந்து பூத்து குலுங்குச்சு. இதை கண்ட மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? சுவாமியினுடைய சக்தியை கண்டு போற்றி வணங்கியிருக்கிறாங்க. அதுபோல் இந்த மரம் நன்கு தழைத்து பெரிய விருட்சமாக மாறிடுச்சு. இதை இலையை எடுத்து சாப்பிட்டாலே நோய் போகும். சனி கிரக தோஷ முடக்கம் நீங்குகிறது. முடக்கு தோஷம் உள்ளவங்கள்லாம் வாழ்க்கையில் முடங்கி கிடக்கிறாங்க கௌரவத்துக்காக அப்படின்னா தாண்டி மரத்தின் அடியில் சென்று வழிபாடு செய்தால் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக அந்த மாமியார் கொடுமைக்கு மருமகள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த மரத்தடியில் அமர்ந்து தான் சுவாமிகள் அனுக்கிரகம் பண்ணியிருக்காங்க. மரம் அனுக்கிரகம் செய்ததா இல்லை என்றால் சுவாமிகள் பண்ணாரா என்றெல்லாம் தாண்டி விட்டு கோர்ட்டு கேஸு விவகாரங்களில் ஏன் உயிர் ஆபத்துக்களில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் நிவாரணம் பெற்றிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சகலவிதமான துன்பங்களிலிருந்து நம்மை விடுதலை அடைய செய்வதற்கு இந்த சனிக்கிரக தோஷம் நீங்கும் தாண்டிஸ்வரர் தாண்டிக்காய் என்கிற அந்த மரத்தையும் அதை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். இன்றைக்கே உடனே கிளம்புங்க. தாண்டி மரக்கன்றை வாங்கி ஒரு கோவில், ஒரு தோப்பு, ஒரு குளம் இதுகிட்ட நட்டு வளர்த்துவாங்க. தாண்டி மரம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் சத்ரு சம்ஹாரமூர்த்தி சுவாமிகள் அவருடைய ஆசீர்வாதமும் கிடைக்கிறது. உலக நன்மைக்காக நீங்கள் எல்லாரும் பயன்பெற வேண்டும்.